பிரச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான பிரச்சாரம் என்னென்னா, எதிர்தரப்புக்கு நம்ம சைட்லேருந்து தெரியாமல் நம்மளே சேம் சைட் கோல் போடுற மாதிரி நம்மளே தெரியாமல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தர் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதா நினச்சிட்டு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காராம். யார் இப்படி சொன்னது, யாரை இப்படி சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் யாரை சொல்கிறாருன்னா ஆர்.என். ரவி அவர்களை, ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதா நினச்சிட்டு, உங்களுக்குலாம் டவுட் வரும், ஆளுநர் ஏன்பா பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு அப்படின்ற டவுட்டுக்கு அவரே சொல்கிறாரு, பாஜகவுக்கு ஆதரவாக தானே அவர் பேசிகிட்டு இருக்காரு, ஆளுநர் மாதிரி ஆளுநர் வேலையை பார்க்கலையே அவர், அதனால் பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதா நினச்சிட்டு திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு பயங்கரமான ஒரு மேட்டரை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. அது எப்படி என்ன ஏதுங்கிறத அவரே சொல்லுவார், கேளுங்க. ஒரு 3 நாட்களுக்கு முன்பு ஒரு நிகழ்ச்சிக்கு போய் பேசியிருக்கிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு எங்க போனாலும் இதே குரலாக இருக்கிறது. எந்த செவத்தை பார்த்தாலும் இதே எழுதி வச்சிருக்கிறீங்களே, யாரை எதிர்த்து போராட போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். நான் ஏற்கனவே அவருக்கு நான் ஒரு பதில் சொல்லியிருக்கின்றேன். திரு ஆளுநர் ரவி அவர்களே, உங்களோடு தான் தமிழ்நாடு போராடும், உங்களை வென்று காட்டுவோம். பெரியார் தொண்டர்கள் நிறைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் நான் இன்னும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகின்றேன். மாநில உரிமைக்காக தமிழ்நாடு போராடும், சமூக நீதியை காக்க தமிழ்நாடு என்றும் போராடும், மதவெறியை சாதி வெறியை எதிர்த்து தமிழ்நாடு நிச்சயம் போராடும், இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடும். ஒரே வரியில சொல்லணும்னா, ஒன்றிய பாசிச பாஜகவை எதிர்த்து தமிழ்நாடு என்றைக்கும் போராடும். நெக்ஸ்ட், பாஜக என்னெல்லாமோ பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்காக ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. அதனால இப்ப என்னன்னா, அதிமுகவோட முதுகுல ஏறிக்கின்னு அதிமுக மூலமா மக்கள் ஆதரவை பெற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு நேர் எதிராக நாங்கள் என்னையுமே பாஜகவை ஆதரிக்க மாட்டோம்னு ப்ரூவ் பண்ணுவாங்க வர சட்டமன்ற தேர்தலில் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக பேசியிருக்கார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பாஜகவுடைய எந்த தில்லுமுள்ளு வேலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஈடுபட மாட்டேங்குது. பாஜகவை நேரடியா மக்கள் ஆதரவை பெற முடியாது. அதனாலதான் இன்னைக்கு அதிமுகவை மிரட்டி அவங்களோட தோல் மேல ஏறிக்கிட்டு இன்னைக்கு சவாரி செஞ்சுட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கிறாங்க. பாஜகவுக்கு பழைய அடிமைகள் பத்தாம இன்னைக்கு புது புது அடிமைகளையும் வலைவீசி தேடிக்கிட்டு இருக்குது பாஜக. எத்தனை அடிமைகளுடைய துணையோடு வந்தாலும் பாஜக வந்தாலும் தமிழ்நாடு சுயமரியாதை மண் என்பதை 2026 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் முடிவு செய்து அவங்களுக்கு நிரூபித்து காட்டும். அதுக்கடுத்ததா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைன்னா என்னன்னே தெரியாது அப்படின்ற கடுமையான காட்டமான விமர்சனத்தை வேற முன் வச்சிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அதிமுகவோட நிலைமை என்ன? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு அதிமுக வாடகை எடுத்து இன்னைக்கு அந்த கட்சியை உள்வாடகைக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம சுயமரியாதை இயக்கத்துடைய 100ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சுயமரியாதைனா என்னன்னு கூட தெரியாது. கார் மாறி போனா கூட பரவாயில்ல, விழுகிற காலையும் மாத்தி விழுறவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்.